யாழ்ப்பாண மாவட்டம் திருநெல்வேலி பகுதியில் திருநெல்வேலி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பின் வீதியில் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். இப்போ நாங்கள் விற்பனைக்காக இருக்கிற அந்த காணியுடைய வாசல் வரைக்குமான வீதியை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இந்த காணியின் அளவு திட்டம் மொத்தம் 1.5 பரப்பு காணி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டடங்களுமே இல்லை, வெறுமையான காணியாகத்தான் இருக்குது. பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி பிரதான வீதியிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சு கொண்டிருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பின் வாசல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த 1.5 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட இரண்டாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு 2 பக்கங்கள் மதில் கிடக்குது. அதே போல் 2 பக்கம் வேலி அடைக்கப்பட்டிருக்குது, அதாவது தூண் போடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியின் வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த காணியினுக்கு வர்ற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 13 அடி பாதை இந்த காணிக்குரிய பாதை. இந்த காணிக்கு வருவதற்கும் போவதற்குமான 13 அடி பாதை இருக்குது. அதே போல் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை, வெட்டு கிணறோ குழா கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. அதே நேரம் இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. அடுத்தது இந்த யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல். இந்த காணியை என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்ததாக இந்த காணிக்குரிய விலையை பார்த்துட்டு இந்த காணியை நாங்கள் வாங்க விரும்பினா யாரை தொடர்பு கொள்ள போகணும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். திருநெல்வேலி அப்படின்றது யாழ்ப்பாண நகருக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு ஊர். நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளை அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அருகில் இருக்கிறபடியாக கொஸ்டல் அதுகள் அமைக்கிறது, அதாவது தங்குமிடம் அமைக்கிறதுக்குரிய தேவைகளுக்கு இந்த காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். பல்கலைக்கழக மாணவர்களுக்குரிய தங்குமிடத்தை நீங்கள் அமைச்சு அதை வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்டட வசதியை நீங்கள் ஹோஸ்டலை அமைத்துக் கொள்ள முடியும். அப்படியான தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற இந்த 1.5 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 1.5 பரப்பு காணிக்கு மொத்தமாக 3,10,00,000 சொல்கிறாங்க. இந்த விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணியை வாங்க விரும்பினா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னா யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாரா தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கால் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய காணிகளை வீடுகளை விற்கிறதுக்கு இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான்.
நீங்கள் இந்த தளத்தை பயன்படுத்தி ஒரு காணி வீடை வாங்குறீங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய ஆவணங்கள், மிக முக்கியமாக உறுதிகள், தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்தரணியோடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல அவதானமாயிருங்க. இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது, உங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த காணி சம்பந்தப்பட்ட தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.